சுக்கிரன் ராகு வரமா சாபமா அப்படி கூட வச்சுக்கலாம். சுக்கிரனும் ராகும் இணைந்தால் என்னெல்லாம் நடக்கும்? நான் இதை அப்படி பார்க்கல. சுக்கிரன் ராகு சேரும் பொழுது அதாவது இவர்களுக்கான வாழ்க்கையை இவர்களால் வாழ முடியவில்லை. இவங்க எங்க போய் அடுத்தவங்களோட வாழ்க்கைய இவங்க வாழ்றது. சுக்கிரன் ராகுல திருமணம் தாமதமாகிறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. திருமணம் தாமதம் ஆகிறது. ஆனா என்ன விஷயம்னா, ஜெயலலிதா படத்துல கேட்பாருல, அப்பாட்ட ஏதாவது சொல்லணுமாப்பா ரஜினி கேட்பாருல, நீங்க 4-5 டைம் அந்த வசனம் திரும்பி திரும்பி வரும், அப்பாட்ட ஏதாவது சொல்லணுமாப்பா அப்படின்னு. இவங்க திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த கேட்கறாங்க அப்படின்னா, எதில் வந்தாலும் சந்தேகம் சந்தேகமே. சந்தேகம் வந்த இடத்தில் சந்தோஷம் இருக்காது. நீங்க பொருத்தம் பார்க்க கொடுக்கும் போதே கேக்குறீங்க, சுக்கிரன் ராகு சேர்ந்திருக்கு சாமி, இதை கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி. அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு அருமையான ஒரு கண்டென்ட். இது வரைக்கும் நான் பேசாத ஒரு விஷயம். கிரக இணைவுகளை பத்தி நான் பெருசா எதுவும் வீடியோவே போடல. நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, கிரக இணைவுகள் போடுங்க, சுக்கிரன் ராகு, சுக்கிரன் கேது. நிறைய பேர் சுக்கிரன் ராகுவே கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் இதுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டாங்க. ஸோ இதுல நல்ல கருத்துக்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சிலர் ரொம்ப கேட்க முடியாத ஆராசமான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி கூட வீடியோ போட்டிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுக்கிரன் ராகு வரமா சாபமா அப்படி கூட வச்சுக்கலாம். சுக்கிரனும் ராகும் இணைந்தால் என்னெல்லாம் நடக்கும், என்னெல்லாம் நடக்காது, நம்ம என்னெல்லாம் அதுல புரிஞ்சு வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல முதல் விஷயமாக சமுதாயத்துல நிலவக்கூடிய கருத்தை நான் சொல்லிடுறேன். ஒரு ஜாதகத்துல சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்திருக்கு அப்படின்னா அவர்கள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேரக்டர் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வீடியோ போட்டிருக்கிறாங்க. அதுல இவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்வது, இல்ல ஒரு ஒழுக்கம் தன்மையை கடைபிடிப்பது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேசியிருக்காங்க. நான் இதை அப்படி பார்க்கல. சுக்கிரன் ராகு சேரும் பொழுது இவர்களுக்கு வாழ்க்கையே ரொம்ப சூன்யமாகி போகிறது. அதாவது இவர்களுக்கான வாழ்க்கையை இவர்களால் வாழ முடியவில்லை. இவங்க எங்க போய் அடுத்தவங்களோட வாழ்க்கைய இவங்க வாழ்றது. சுக்கிரன் ராகு இணைவு ஏற்படும் பொழுது இவர்கள் இல்லறத்தில் மகிழ்ச்சியாக இருப்பது இல்லை. சுக்கிரன் ராகு ஜாதகத்தில் எங்கும் சேரக்கூடாது, குறிப்பாக மிதனத்தில் சேரவே கூடாது. சுக்கிரன் ராகு இணைவு ஏற்படுது அப்படின்னாலே அவர்கள் மன ரீதியாக மகிழ்ச்சியாக இல்லை. ஏன்னா அந்த சுக்கிரனை கண்ட்ரோல் பண்றார் ராகு. சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் தான் மனமகிழ்ச்சி, உல்லாசம், சல்லாபம், பூவு, ஸ்வீட் இதெல்லாமே சுக்கிரன் தான். அத ராகு அதை அப்படியே கொஞ்சம் சுருக்க பாக்குறார். சுக்கிரனை விட மாட்டேங்கிறார். சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் ராகு இருப்பதும் ராகுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருக்கும் பொழுது நட்சத்திர பரிவர்த்தனை ஆகியும் இந்த பிரச்சனைகளை செய்யறாங்க. தன்னுடைய கணவன் மீதோ மனைவி மீதோ தன்னுடைய எதிர்பாலினத்தின் மீது இவர்கள் பெரிதாக விருப்பம் காட்டுவது இல்லை. கணவர் என்ன செய்தாலும் குற்றம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. ஒரு பொண்ணுக்கு சுக்கிரன் ராகு இருக்கு அப்படின்னா அந்த பொண்ணு ஒழுக்கத்துல பிரச்சனை இல்ல, ஆனா கணவனை போட்டு துன்புறுத்துறதுல அவங்க மன்னர்களாக இருக்கிறாங்க. மனைவிக்கு, அதாவது கணவனுக்கு இருந்துச்சுன்னா மனைவியை போட்டு துன்புறுத்துறதுல எப்படின்னா அவங்கள குத்திக்கிட்டே இருக்கிறது. குத்தி குத்தி அதுல இன்பம் காண்பது, சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் அவங்கள குறை சொல்றது, அவங்க செய்யறது எல்லாமே ஒட்டுமொத்தமா தவறு மாதிரியும் இவங்க செய்யறதெல்லாம் என்னமோ ஒட்டுமொத்தமாக சரி மாதிரியும் எடுத்துக்கிறது. இததான் இந்த கிரக இணைவுகள் கொடுக்கிறது. எப்படியும் சுக்கிரன் ராகுன்னா கேது பார்த்துருவார். அதை நம்ம சுக்கிரன் கேதுன்னு ஒரு தனியாவே ஒரு வீடியோ பார்த்துடலாம். சுக்கிரன் ராகுல திருமணம் தாமதமாகிறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. திருமணம் தாமதம் ஆகிறது. ஆனா என்ன விஷயம்னா, இதுல சுக்கிரனும் ராகுவும் பாதிக்கப்பட்டிருந்தால் திருமணம் தாமதமாகிறது. ஒருவேளை சுக்கிரனும் ராகுவும் பாதிக்கப்படல அப்படின்னா கொஞ்சம் ஏர்லியராக மேரேஜ் நடந்து பிரச்சனையாகும். ஒருத்தனை கெடுக்கணும்னா கொடுக்காம தான் கெடுக்கணும்லாம் கிடையாது, கொடுத்தும் கூட கெடுக்கலாம். இதை இவங்க ரெண்டு பேரும் பண்ணுவாங்க. ராகு என்ன பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டம் தான் எப்பவுமே. சுக்கிரன் அதுக்குள்ள போய் மாட்டிக்கும் போது, டிகிரி வயசுல சுக்கிரன் ரொம்ப பக்கமா இருக்கும் பொழுது, ராகுவும் சுக்கிரனும் ரொம்ப நெருக்கமாக இருக்கும் பொழுது, இது ஒரே கட்டத்தில் இருந்தாலும் இந்த பிரச்சனையை அவங்க பண்றாங்க. ஒரே நட்சத்திரத்தில் இருந்தால் இல்லது நேருக்கு நேராக பார்த்து கொண்டால், இல்ல ராகு 3, 7, 11 பார்வையில் சுக்கிரனை பார்த்தாலும் இந்த பிரச்சனை ஏற்படுது. அதாவது கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஈர்ப்பு தன்மை இல்லாமல் போகுது, ரெண்டு பேருக்கு இடையில ஒரு அன்னோனியம் இல்லாமல் போகுது, ரெண்டு பேரும்
பேரும் என்னென்னலாம் பேசிக்கணுமோ அதை வந்து பேசிக்காம போற விஷயங்கள் வந்து இதுல வந்து நம்ம பார்க்கிறோம். சுக்கிரன் ராகு இணைவுல சந்தேகங்கள் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இப்போ கணவனுக்கு வந்து சுக்கிரன் ராகு இருக்குன்னா மனைவி மீது ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கிறது, அல்லது மனைவிக்கு சுக்கிரன் ராகு இருக்கிறது அப்படின்னா கணவன் மீது ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கும். அதை வந்து அவங்க தவறு செய்யறாங்களோ இல்லையோ அவங்க செய்வதெல்லாம் தவறாகவே தெரியும். ஏன் இப்படி பண்றாங்க, யார்கிட்ட போன் பேசுறாங்க, வாட்ஸ்அப்ல என்ன சாட் பண்ணாங்க, இல்ல இன்ஸ்டா என்ன சாட் பண்ணிருப்பாங்க, ஒருவேளை நம்மளை விட்டுட்டு இவங்க வேற பக்கம் போற முயற்சி பண்றாங்களோ, அந்த மாதிரி ஒரு சந்தேகத்தை கிளப்புறது இந்த கிரகம் தான். அதாவது அந்த சந்தேகம் உண்மையாக கூட இல்லாமல் போலாம், அது அவங்களுடைய ஜாதக அமைப்பை பொறுத்து அந்த சந்தேகம் உண்மையாக கூட இருக்காது, ஆனா மீண்டும் 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 இவங்க வந்து சந்தேகப்பட்டு கொண்டே இருப்பது அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுக்குள்ள இருக்கு. அந்த மாதிரி சந்தேகம்னு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், நீங்க அதுக்கப்புறமே வந்து வாழ்க்கைய நிம்மதியா வாழவே முடியாது. எங்க சந்தேகம் வருகிறதோ அந்த இடத்த வந்து கிளியரா வந்து நீங்க சரி பண்ணிடுறது முக்கியமான விஷயம். ஒருவேளை இந்த மாதிரி கிரக இணைவு இருக்கு சாமி, அதுக்கு என்ன பண்றது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு சந்தேகத்துக்கு இடமில்லாத வாழ்க்கையை வாழுங்கள். இல்லையா, உனக்கு என்ன டவுட் இருக்கும், ஒரு விஷயத்தை ஒருத்தங்க அடிக்கடி கேட்கறாங்கன்னா அதுல சந்தேகப்படுறாங்கன்னு அர்த்தம். ஜெயலலிதா படத்துல கேட்பாருல, அப்பாட்ட ஏதாவது சொல்லணுமாப்பா, ரஜினி கேட்பாருல, நீங்க வந்து 4-5 டைம் அந்த வசனம் திரும்பி திரும்பி வரும், அப்பாட்ட ஏதாவது சொல்லணுமாப்பா அப்படின்னு. இவங்க வந்து திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த கேட்கறாங்க அப்படின்னா அந்த விஷயத்துல உங்களை ஒருவேளை வந்து நீங்க பணத்தை அவங்களுக்கு தெரியாம, அதாவது கேரக்டரைஸா சந்தேகம் பண்ணலாம் கிடையாது, நீங்க வந்து இன்னொரு ஆணோடைய பெண்ணுடைய தொடர்புல இருக்கிறீங்களா அப்படின்னு சந்தேகப்படணும் மட்டும் கிடையாது. அவங்களுக்கு தெரியாம பணத்தை நீங்கள் மறைத்து வைக்கிறீர்களா, அல்லது உங்கள் உறவுகளுக்கு நீங்கள் ஏதேனும் செய்கிறீர்களா, எனக்கு தெரியாம உங்க அக்காவுக்கு நீ ஏதோ செஞ்சுட்டு இருக்கிறியா, இறுதி உன்னை பேசுகிற, அந்த மாதிரியான சந்தேகங்கள் எழுவது. இல்ல வந்து எனக்கு தெரியாம வந்து உங்களுக்கு ஏதேனும் மோசமான பழக்கம் இருக்கா, இல்ல ஒருவேளை நமக்கு தெரியாம ஒரு சேட்டு குடிக்கிறாரு அவ்வளவுதான் அவருக்கு செலவாகுதோ, அந்த மாதிரியான விஷயம் நமக்கு தெரியாம யாருக்கா செலவு பண்றாரோ, இல்ல ஒரு சிலருக்கு வந்து சில ஹாபிட்ஸ் எல்லாம் இருக்கும். ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேரளா போனா லாட்டரி சீட் வாங்குறது, நமக்கு வெளிநாட்டு நண்பர்கள்லாம் இருப்பாங்க, அவங்ககிட்ட சொல்லி இந்த தேவையில்லாத செலவுகள் பண்றது, இந்த லாட்டரி சீட்டுகளோ அல்லது இந்த தேவையில்லாத இந்த குதிரை பந்தயமோ அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்ல பணத்தை விடுறது, இந்த ஆன்லைன் ரம்மி அந்த மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. சோ இதுல எல்லாம் நமக்கு தெரியாம இன்வெஸ்ட் பண்றாங்களோ இல்ல இவங்க எல்லாம் பண்றாங்களோ, அந்த மாதிரியான சந்தேகங்கள் வர்றதெல்லாம் இந்த சுக்கிரன் ராகு இணையம் தான். எதில் வந்தாலும் சந்தேகம் சந்தேகமே, சந்தேகம் வந்த இடத்தில் சந்தோஷம் இருக்காது. அப்போ அந்த சந்தேகம் இல்லாமல் அதை சரி செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒரு நாளைக்கு நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு அப்படிம்பாங்க. இவர்கள் மீண்டும் மீண்டும் அந்த எண்ணத்தை உருவாக்கி உருவாக்கி உங்களை அதை செய்ய தூண்டுகிறார்கள். நீங்க எண்ணம் ஒருத்தர் மேல வந்து மீண்டும் மீண்டும் நான் டெய்லியும் ஒரே எண்ணத்தை தெரிஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா அந்த வேலையை நீங்க செஞ்சிருவீங்க. இது வந்து இயற்கையோட விதி. இதை வந்து பல மகான்கள் இதை பத்தி பேசியிருக்காங்க. நான் ஒரு விஷயத்த மீண்டும் மீண்டும் உங்க மேல வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, இப்போ ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணவே மாட்டாங்குது, நம்மளால 10 நாளைக்கு பின்னாடியே சுத்தினா 11 நாள் அது ஓகே சொல்லுது இல்ல, ஏன் மீண்டும் 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 அதை என்ன காதலிக்கணும் காதலிக்கணுங்கிற எண்ணத்தை அந்த பொண்ணு மேல திணிச்சு தன்னை அவர் வந்து அங்க பதிவு பண்ணிடுறாரு. நல்ல விஷயத்துக்கு பண்ணுகிறானா நம்ம பசங்க பண்ண மாட்டானுங்க, மீண்டும் மீண்டும் நல்லபடியா படிச்சு மேல வாங்கினா அந்த எண்ணத்தை திணிக்கிறானா படிக்க மாட்டானுவா. ஒரு தொழில் நல்லா நடக்கணும், நீங்க நல்லா நடக்கணும் நல்லா நடக்கணும் நல்லா நடக்கணும் மீண்டும் மீண்டும் அந்த எண்ணத்தை திணிச்சு அந்த தொழிலை நல்லா பண்ணணும் பண்ண மாட்டாங்க. ஆனா நீங்க தேவையில்லாத வேலையெல்லாம் மனசு ஈஸியா செஞ்சிடும், அதான் விஷயமே. அதனால தேவையான வேலைகளை மீண்டும் மீண்டும் எண்ணத்தை திணியுங்கள், தேவையில்லாத வேலைகளுக்கு விட்டுவிடுங்கள். சுக்கிரன் கேது சேர்க்கையில் நிச்சயமாக இந்த தேவையில்லாத கள்ளக்காதல் பிரச்சனை இதில் வராது. ஏன்னா கணவன் மனைவி கிட்ட பெரிய ஒரு கேப் ஆகிறதுனாலதான் ஒரு சந்தேகமே எழுகிறது. அதாவது ஏன் கேப் ஆச்சு, ஒரு வேலை இவர் வந்து நம்மளை விட்டுட்டு வேற யாரு கூடயோ பேசிக்கிட்டு இருக்கிறாரோ இல்ல வேற யாராவது புடிச்சு போச்சோ அப்படிங்கிற எண்ணம். சுக்கிரன் ராகு இணைவு இருப்பவர்களுக்கு தன்னை பற்றி தன் உடலை பற்றி தன்னுடைய அழகை பற்றி அவர்கள் மிகவும் கவலைப்படுகிறார்கள். ஏன்னா நான் வந்து ரொம்ப குண்டா இருக்கேன், நான் ரொம்ப ஒல்லியா இருக்கேன், நான் ரொம்ப கருப்பா இருக்கேன், நான் ரொம்ப வெள்ளையா இருக்கேன், இந்த மாதிரி எல்லாம். அதாவது எப்படின்னா நான் வந்து அவருக்கு ஏற்ற ஜோடியா இல்லையோ, ஒருவேளை அதனாலதான் அவர் என்ன வெறுக்கிறாரோ ஆண்கள் நினைச்சுக்கிறது. ஒருவேளை நான் ரொம்ப தாடி வச்சிருக்கேன் இவளுக்கு பிடிக்கலையோ, நான் வந்து ரொம்ப குண்டா இருக்கேன் இவன் ரொம்ப ஒல்லியா இருக்கா, இந்த மாதிரியான அதாவது அடுத்தவங்க பேருக்கிட்ட சொல்லாம தனக்குத்தானே 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 நினைத்துக் கொள்வது தாழ்வு மனப்பான்மை இந்த சுக்கிரன் ராகுவில் நான் அதிகமாக பார்க்கிறேன். அதனால அந்த தாழ்வு மனப்பான்மை எல்லாம் விட்டுட்டு நீங்கள் உங்கள் கணவனுடன் மனைவியுடன் உட்கார்ந்து மகிழ்ச்சியாக பேசுங்கள். இதுல ஏதேனும் ஒரு கிரகம் யோகாதிபதியாக இருந்தால் நிறைய பலன்கள் மாறும், சந்தேகங்கள் இல்லாம கூட போலாம். கரணநாதனாக இருக்கும் பொழுது ஒரு சில மாற்றங்கள் இதுல நடக்கலாம். ஏன்னா எல்லாருக்கும் இதே மாதிரி
மாதிரி டிட்டோவா நடக்கணும் இல்ல சொல்ல முடியாது. ஒருவேளை சுக்கிரன் முடக்காகி இல்ல அவயோகியாகி, ராகு இரட்டிப்பு முடக்காகி, அவரே பைனாசிகமாகி அவயோகியாகி, இந்த கிரகங்கள் ஒரு தேவையில்லாத ஆண்கள் ஒண்ணு சேரும் பொழுதுதான் குடும்பங்கள் கெட்டு போகின்றன. ஒரு நாள் உண்மை தெரியும் போது மிகவும் வருத்தப்படுவோம். அதனால சுக்கிரன் ராகில் இருப்பவர்கள் எல்லோரும் தன்னுடைய குணநலங்கள் சார்பாக அவர்கள் மோசமானவர்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நிறைய ஜாதகங்கள்ல நீங்க பொருத்தம் பார்க்க கொடுக்கும் போதே கேக்குறீங்க, சுக்கிரன் ராகு சேர்ந்திருக்கு சாமி, இதை கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி. சுக்கிரன் ராகு சேர்ந்திருக்கும் பொழுது கணவன் மனைவி கடல பிரிவுகள் ஏற்படுகிறது, உண்மைதான். அதை நாம் கோயில் கொடுத்தும் சரி செய்து விடுகிறோம். அவர்களை பேசி நீங்க உட்கார்ந்து 2 பேரும் பேசுங்க அப்படின்னு சொல்லி பேசி அதை சரி பண்ணிடுறோம். எந்த தப்புமே பண்ணலன்னா செல்போனை தூக்கி போட்டு போக வேண்டியதானே, இந்த பாத்துக்க அப்படின்னு தூக்கி எறிஞ்சிட்டு போக வேண்டியதானே, நம்ம பேங்க் அக்கௌண்ட பாத்துக்க அப்படின்னு தூக்கி போட்டு போயிட வேண்டியதானே. குற்றமற்ற நெஞ்சு எங்கேயும் குறுகுறுக்காது. குற்றம் மடியில கணம் இருந்தா தான் வழியில பயம் இருக்கணும். உங்கள் மனைவிக்கு உங்கள் கணவனுக்கு நீங்கள் உண்மையாக வாழுங்கள். இறைவன் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். வாழ்க்கை வளமாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்.